3 முடிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அருணாச்சலம் ஐயா சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யாவ கம்ப்ளீட்டா வந்து மாத்திட்டு ஒவ்வொரு நாளும் வந்து மாத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ, அவர் குடிக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் வெளிய எடுத்துட்டு, உள்ள வெறும் டீ தூள் மாரி ஏதோ ஒண்ணு கலந்து விட்டு, கலர மட்டும் வச்சு விட்டாய்ங்க. அத குடிச்சு, குடிச்சு அவருக்கு வந்து போதையே ஏறல. ஸோ, அத குடிக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் ஆயிட்டாரு. என்னடா நம்ம எவ்வளோ குடிச்சாலும் நமக்கு போதையே ஏற மாட்டேங்குது. இனிமே இத குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காரு. ஏன்னா, அவங்க கூட வந்து குடிக்கிறவங்கள கூட "டேய் இது ஏறதுல ஒண்ணும் இல்லடா, அப்படியே ஓடி போயிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டி வந்து அனுப்பிச்சு விட்டுறாய்ங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது எல்லாமே பார்த்துட்டு நந்தினிக்கு மனசுக்குள்ள சிரிப்பு தாங்கவே முடியல. என்னடா இது இப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயி போயிட்டாரே! அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குடிய பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சுத்தமா வந்து பிடிக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஆயிப்போச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்க நம்ம நந்தினிக்கு ஆஹா! ஓஹோ! அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா நம்ம சூர்யாவ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெளில கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க சூர்யா சார் வந்து அங்க கிட்டயே கூட போக மாட்டாரு. அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நந்தினி வந்து நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பன்னா இனிமே வந்து ரெக்கவர் ஆயிருவாரு. ஸோ நம்ம சூர்யா சார நம்ம நல்லபடியா வந்து மாத்திடலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னாக்கா, அங்க அருணாச்சலம் ஐயா கிட்ட வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆஹா! இப்ப நம்ம சூர்யா சார நம்ம வழிக்கு ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னு நான் நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யா சார வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணிடுவேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட வந்து ரொம்ப நம்பிக்கையா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்லது தான். ஆனா அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அர்ச்சனா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேவு பார்த்துட்ருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படியாச்சும் நான் வந்து சூர்யாவ நான் அடைஞ்சே ஆகுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் கங்கணம் கட்டிருக்காங்க. ஏன்னா கல்யாணமான ஒரு ஆள் அப்படின்னு கூட பார்க்காம, ஸோ நான் சூர்யா எனக்கு வேணும்ப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அடம் புடிச்சு ஒரு ஒரு சீப்பான ஒரு கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து அர்ச்சனா இருக்காங்க. இது கூடவே அவங்க அப்பா வேற ஜால்ரா வேற தட்டிட்டு இருக்காங்க. "ஏம்மா அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ஏம்மா அவர் கூட ஆசைப்படுற?" அப்படின்ற அளவுக்கு ஒண்ணுமே கேட்காம, இப்படி எல்லாமே பண்ற அவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கீழ்த்தனமான ஒரு வேலை. ஸோ இதுக்கு மேல நம்ம நந்தினி தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.